அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே தாயக்கட்டை தொடர்பாக அடிப்படையிலிருந்து முழுமையான விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அவை எவ்வாறு வினாக்களாகின்றன, எவ்வாறான வினாக்களாக பரீட்சையிலே இடம்பெறுகின்றது என்பது தொடர்பாக முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே எனது யூடியூப் தளத்திலே தாயக்கட்டை தொடர்பாக சில விடயங்களை பதிவேற்றியிருந்தேன். அதை அதிகமான மாணவர்கள் பார்த்திருந்தீர்கள். அதற்கு மேலதிகமாக பல விடயங்களை நான் இந்த காணொலியிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். முதலாவதாக தாயக்கட்டை தொடர்பாக அடிப்படையான 2 விடயங்கள் இருக்கின்றது. தாயக்கட்டையினுடைய வடிவம் 2 வடிவங்களாக இருக்கின்றது. ஒன்று சாதாரண தாயக்கட்டை, மற்றது நிலையான தாயக்கட்டை என்று சொல்வார்கள். நிலையான தாயக்கட்டை என்பது ஒரு விதிமுறைப்படி அமைந்திருக்கக்கூடிய தாயக்கட்டைகளைத்தான் நிலையான தாயக்கட்டைகள் என்று சொல்வார்கள். ஒன்று சாதாரண தாயக்கட்டை, மற்றது நிலையான தாயக்கட்டை. அவற்றை எவ்வாறாக நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கலாம் என்பதை முதலிலே பார்த்துக்கொள்வோம். உதாரணமாக நான் இதிலே 2 தாயக்கட்டைகளை வரைந்திருக்கின்றேன். இலக்கங்களை இட்டு 2 தாயக்கட்டைகளை வரைந்திருக்கின்றேன். நீங்கள் இந்த 2 தாயக்கட்டைகளையும் பார்க்கின்ற போது 2 தாயக்கட்டைகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது தாயக்கட்டையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முதலாவது தாயக்கட்டையை கவனித்துக் கொள்ளுங்கள். 1, 3, 2 ஆகிய இலக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதே போல அடுத்த தாயக்கட்டைக்குள் 6, 1, 4 ஆகிய இலக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. முதலாவது தாயக்கட்டை எங்களுடைய பார்வையிலே தெரியக்கூடிய அந்த 3 முகங்கள். ஏற்கனவே நான் சதுரமுகி தொடர்பாக உங்களுக்கு கற்பிக்கின்ற போது தெளிவுபடுத்தி இருந்தேன். ஒரு திண்மத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அதனுடைய 3 முகங்கள் தான் எங்களுக்கு நேரடியாக பார்வையிலே இருக்கும். உதாரணமாக சதுரமுகியாக இருக்கலாம், கனவுருவாக இருக்கலாம். அதனுடைய வடிவங்கள், அந்த வடிவத்திலே ஒரு திண்ம பொருள் காணப்படுகின்ற போது அதனுடைய 3 முகங்களைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதில் 3 முகங்கள் தென்படுகின்றன. இதிலும் 3 முகங்கள் தென்படுகின்றன. இந்த 3 முகங்கள் தென்படக்கூடிய 3 முகங்களிலும் இருக்கக்கூடிய இலக்கங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் 1, 3, 2, 6, 1, 4. இதனை முதலிலே தெளிவுபடுத்துகின்றேன். இந்த வடிவத்தை பாருங்கள். இதிலே 6, 1, 4 இவ்வாறு காணப்படுகின்ற போது அருகருகே அமைந்த 2 பக்கங்களில் காணக்கூடிய இலக்கங்கள், அருகருகே அமைந்த 2 பக்கங்களில் காணக்கூடிய இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை 7 காணப்படுகின்ற போது 6, 1, 7 அவ்வாறு 7 காணப்பட்டால் இது ஒரு சாதாரண தாயக்கட்டையாக இருக்கும். இது ஒரு சாதாரண தாயக்கட்டையாக இருக்கும். இவ்வாறு அருகிலே இருக்கக்கூடிய இலக்கங்கள், ஏதாவது 2 பக்கங்களிலே காணக்கூடிய இலக்கங்களை கூட்டுகின்ற போது 7 கிடைத்தால், பெருமான கூட்டுத்தொகை 7 இருந்தால் அது ஒரு சாதாரண தாயக்கட்டை. அதே வேளை அவ்வாறு காணப்படாது விட்டால், இதில் இருக்கிறது போன்று இங்கு காணப்படாது விட்டால் இதைத்தான் நிலையான தாயக்கட்டை என்று சொல்வார்கள். விதிமுறைப்படி அமைந்த தாயக்கட்டை நிலையான தாயக்கட்டை. நிலையான தாயக்கட்டைக்கும் இந்த சாதாரண தாயக்கட்டைக்கும் இடையிலான வேறுபாடு என்னென்று சொன்னால், நிலையான தாயக்கட்டையிலே உதாரணமாக 1 என்கின்ற இந்த பக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பக்கத்திலே இருக்கக்கூடிய இலக்கமானது 6 காணப்படும். அதே போல 2 என்கின்ற இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பக்கத்திலே 5 காணப்படும். அதே போல 3 என்கின்ற இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பக்கத்திலே 4 காணப்படும். இதனை நீங்க பார்க்கின்ற போது ஒரு விடயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். 1, 6, 7, 2, 5, 7, 3, 4, 7. எனவே நிலையான தாயக்கட்டையிலே எப்பொழுதுமே எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 காணப்படும். ஆகவே நிலையான தாயக்கட்டையில் எதிர்பக்கங்களிலே அமையக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை எப்போதுமே 7 காணப்படும். ஆனால் சாதாரண தாயக்கட்டையிலே அவ்வாறாக இருக்காது. அருகிலே இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7 அமைந்துவிடும் சாதாரண தாயக்கட்டை. நிலையான தாயக்கட்டை, விதிமுறைப்படி அமைந்த நிலையான தாயக்கட்டைகளிலே எப்பொழுதுமே எதிர் முகங்கள் அல்லது எதிர்பக்கங்களிலே இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை எப்பொழுதுமே 7 காணப்படும். இதனை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தாயக்கட்டையிலே இருக்கக்கூடிய 2 விதமான தாயக்கட்டை வடிவங்கள் இவற்றை முதலே தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய வினாவை பார்க்கின்ற போது நீங்களாக இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும். இது சாதாரண தாயக்கட்டையா அல்லது நிலையான தாயக்கட்டையா என்பதை முதலிலே தெளிவாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அவை
நிலையான தாயக்கட்டையாக இருந்தால் நிச்சயமாக அவற்றுடைய எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆக அமையும். இதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த அடிப்படையான இந்த 2 விடயங்களும் உங்களுக்கு முதலிலே தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே நிலையான தாயக்கட்டையில் எதிர்ப்பக்கங்களுடைய கூட்டுத்தொகை, எதிர்ப்பக்கங்களிலே அமைகின்ற இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆக அமையும். சாதாரண தாயக்கட்டையாக இருந்தால் அருகருகே அமைந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆக அமையும். அருகருகே அமையக்கூடியதாக இருக்கும். இந்த தெரிகின்ற தென்படுகின்ற 3 முகங்களிலே ஏதாவது 2 முகங்களை கூட்டினாலே 7 அமையக்கூடியதாக அமைந்தாலே அது ஒரு சாதாரண தாயக்கட்டையாக ஆகிவிடும். எனவே இந்த 2 தாயக்கட்டைகளுக்கும் இடையிலான வேறுபாட்டினை முதலில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் இப்போது தெளிவுபடுத்திய விடயங்களை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய ஒரு வினா. 2 தாயக்கட்டைகள் வரைந்திருக்கின்றேன். அவற்றுக்கு இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது தாயக்கட்டைக்கு 5, 6, 4, மற்ற தாயக்கட்டை 1, 3, 2 என்றவாறு தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தரப்பட்டு இலக்கம் 1 எதிர்ப்பக்கத்தில் காணக்கூடிய இலக்கம் யாது? அதே போல இலக்கம் 5 எதிர்ப்பக்கத்தில் காணக்கூடிய இலக்கம் யாது? இலக்கம் 6 எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கம் யாது? இவ்வாறு கேள்விகள் தரப்படுகின்ற போது 2 தாயக்கட்டைகளையும் முதலில் நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 தாயக்கட்டைகளிலும் எந்த ஒரு இலக்கமும் பொதுவான இலக்கமாக காணப்படவில்லை. இதிலே 3 இலக்கங்களும் வேறுபட்ட இலக்கங்களாக இருக்கின்றது. அதே போல மற்ற தாயக்கட்டையிலும் 3 இலக்கங்களும் வேறுபட்டே காணப்படுகின்றது. அதே நேரம் அருகிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பக்கங்களில் காணக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆகவும் காணப்படவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அருகிலே அமைந்த இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை 7ஆக இல்லை. எனவே ஒரு நிலையான தாயக்கட்டையினுடைய 2 வடிவங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது இலகுவாக நீங்கள் எதிர்முகங்களில் இருக்கக்கூடிய இலக்கங்களை காணக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு சொன்னால், உதாரணமாக 5 என்ற இலக்கத்தினுடைய எதிர்முகத்திலே நிச்சயமாக 2 என்ற இலக்கம் அமைந்தே காணப்படும். ஏனென்று சொன்னால் இது ஒரு நிலையான தாயக்கட்டை. இந்த 2 வடிவங்களையும் நாங்கள் பார்த்து அதனை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். 5 எதிர்ப்பக்கத்திலே 2 என்கின்ற இலக்கம் தான் காணப்படும். அதே போல 6 என்கின்ற இலக்கத்துக்கு எதிராக 1 என்கின்ற இலக்கம் காணப்படும். அதே போல 4 என்கின்ற இலக்கத்துக்கு எதிராக 3 காணப்படும். இது ஒரு தாயக்கட்டையினுடைய 2 வடிவங்கள் தரப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாக அமையும் எதிர்முகங்கள் அமையும் என்பதைத்தான் நாம் இதிலே பார்த்திருக்கின்றோம். இந்த 2 வடிவங்களுமே ஒரே தாயக்கட்டையின் 2 வடிவங்களுமே எங்களுக்கு அந்த தாயக்கட்டையானது நிலையான தாயக்கட்டை என்பதை தெளிவுபடுத்துகின்றது. நிலையான தாயக்கட்டை என்று சொன்னால் எப்பொழுதுமே எதிர்முகங்களுடைய கூட்டுத்தொகை 7ஆகவே காணப்படும். எனவே முதலாவது நான் தெரியப்படுத்திய அந்த விடயத்திலிருந்து ஒரு இலகுவான ஒரு வினா, இதனை கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு 2 வடிவங்கள் தரப்படுகின்ற போது, ஒரே தாயக்கட்டையின் 2 வடிவங்கள் தரப்படுகின்ற போது உங்களுக்கு முதலிலே அந்த தாயக்கட்டையினுடைய வடிவத்தை இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு சிறிய வினா. தாயக்கட்டை தொடர்பான அடுத்த வடிவத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வகையான வடிவத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் 2 வடிவங்கள் வரைந்திருக்கின்றேன். ஒரே தாயக்கட்டையினுடைய 2 வடிவங்கள் வரைந்திருக்கின்றேன். முதலாவது தாயக்கட்டையிலே 1, 3, 5 ஆகிய இலக்கங்கள் காணப்படுகின்றது. அதே போல 2வது தாயக்கட்டையிலே 5, 4, 2 ஆகிய இலக்கங்கள் காணப்படுகின்றது. இதில் ஒரு விடயம் தெளிவாக நான் கூறியது போல, அருகிலே அமைகின்ற இலக்கங்களுடைய கூட்டுத்தொகைகள் 7ஆக அமைந்தால் அது ஒரு சாதாரண தாயக்கட்டையாக இருக்கும். அவ்வாறு அமையாத விடத்து அது ஒரு நிலையான தாயக்கட்டையாக அமையும். இதில் நீங்க கவனித்து பார்த்தால் தெரியும், 1, 3, 5, 5, 4, 2 இந்த 2ஐயும் கவனித்துக் கொள்ளுங்கள். 5, 2 5ம் 2ம் 7 5ம் 2ம் 7. எனவே இந்த வினாவிலே தரப்பட்ட தாயக்கட்டை ஒரு சாதாரண தாயக்கட்டை, நிலையான தாயக்கட்டை அல்ல. நிலையான தாயக்கட்டை என்றால் எதிர்முகங்களுடைய கூட்டுத்தொகை 7ஆக இருக்கும். எதிர்முகங்களுடைய கூட்டுத்தொகை. எனவே இந்த இடத்திலே அவ்வாறாக அமையவில்லை. ஆகவே இந்த வினாவிற்கு நாங்கள் எவ்வாறான செய்முறையை பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். இந்த 2 தாயக்கட்டைகளிலும் பொதுவாக காணக்கூடிய முகங்களை முதலில் பார்ப்போம். பொதுவாக 2 தாயக்கட்டை என்பது நான் கூறுவது தாயக்கட்டையுடைய 2 வடிவங்கள். ஒரு தாயக்கட்டையின் 2 வடிவங்கள் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதனை முதலில் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தாயக்கட்டையின் 2 வடிவங்கள் இவ்வாறாக தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக தரப்படுகின்ற போது பொதுவான ஒரு முகம் இங்கே காணப்படுகிறது. 5 என்கின்ற பொதுவான ஒரு முகம், ஒரே இலக்கம் 2 தாயக்கட்டையிலும் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு இலக்கம், 2 இலக்கம் அல்ல, ஒரு இலக்கம். எனவே 2 தாயக்கட்டைகளிலும் 5 என்கின்ற பொதுவான இலக்கம் காணப்படுகின்றது. இவ்வாறாக 2 வடிவங்களிலும் ஒரே தாயக்கட்டையின் 2 வடிவங்களிலும்
ஒரு முகம் பொதுவாக காணப்பட்டால் எவ்வாறு செய்யலாம்னு சொன்னால், அந்த பொதுவான இலக்கத்தில் இருந்து, உதாரணமாக முதலாவது வடிவத்தை எடுத்துக்கொள்வது, இந்த வடிவத்தில் இருந்து வலஞ்சுழியாக இலக்கங்களை ஒழுங்கில் எழுதுவோம். 5, முதலாவது 5, அடுத்த அடுத்த முகத்தில் இருக்கக்கூடிய இலக்கம் 3, அடுத்ததாக 1. பொதுவான இலக்கங்களை நீங்கள் எங்கு பார்க்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து வலஞ்சுழியாக இலக்கங்களை எழுத வேண்டும். வலஞ்சுழியாக எழுதுவோம். அதே போல இரண்டாவது வடிவத்திலே 5 இங்கு இருக்கின்றது. 5 எழுதிக் கொள்கின்றேன். இது வலஞ்சுழியாக நாங்கள் வருகின்ற போது 5க்கு அடுத்ததாக 2 என்கின்ற இலக்கம் காணப்படும். அதே போல 2க்கு அடுத்ததாக 4 என்கின்ற இலக்கம் காணப்படும். முதலில் எழுதிய பின்னர் இந்த ஒழுங்கிலே எதிர்முகங்கள் அமையும். இலக்கம் 1 அமைந்துள்ள முகத்திற்கு எதிரான முகத்திலே 4 காணப்படும், அல்லது இலக்கம் 4 காணப்படுகின்ற முகத்துக்கு எதிரான முகத்திலே 1 காணப்படும். அதே போல இலக்கம் 3 காணப்படுகின்ற முகத்துக்கு எதிராக 2 காணப்படும், அல்லது இலக்கம் 2 காணப்படுகின்ற முகத்துக்கு எதிராக 3 காணப்படும். இதிலே 5 2 இடத்திலே நான் எழுதியிருக்கின்றேன். உங்களுக்கு தெளிவாக விளங்கும். 1லிருந்து 6 வரை இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டைகளிலே 1, 4, 2, 3 ஆகிய இலக்கங்கள் எழுதப்பட்டு விட்டன. அதாவது எதிர்முகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே 5க்கு எதிராக இருக்கக்கூடிய முகத்தில் 6 என்கின்ற இலக்கம் காணப்படும். 5க்கு எதிராக இருக்கக்கூடிய முகத்தில் 6 காணப்படும். இவ்வாறாக ஒரு தாயக்கட்டின் 2 வடிவங்கள் தரப்படுகின்ற போது அதிலே பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கத்தை எடுத்து அதிலிருந்து வலஞ்சுழியாக ஒரு ஒழுங்கிலே இலக்கங்களை போட வேண்டும். இங்கே குறிப்பிட்டது போல அவ்வாறு அமைகின்ற போது அவை அதுக்கேற்ற வகையிலே எதிர்முக ஜோடிகளாக அமையும். இது இன்னொரு வடிவமாக இருக்கும். முதலாவது நான் குறிப்பிட்டது போன்று ஒரு நிலையான தாயக்கட்டையிலே எவ்வாறு எதிர்முகங்கள் அமையும் என்பது போன்று இங்கு ஒரு சாதாரண தாயக்கட்டையிலே எவ்வாறு எதிர்முகங்கள் அமையும் என்பதற்கான இன்னொரு வடிவத்தை இதிலே காட்டியிருக்கிறேன். அதே போல அடுத்த வடிவத்தையும் பார்ப்போம். தாயக்கட்டையினுடைய அடுத்த வகையான வினா வடிவத்தை கவனியுங்கள். 2 வடிவங்கள் வரைந்திருக்கின்றேன். ஒரே தாயக்கட்டையினுடைய 2 முகங்களை வரைந்திருக்கின்றேன். அதில் முதலாவதிலே 2, 5, 3 ஆகிய இலக்கங்கள் காணப்படுகின்றன. இரண்டாவதிலே 2, 5, 4 ஆகிய இலக்கங்கள் காணப்படுகின்றன. இது கூடுதலாக கற்றிருப்பீர்கள். ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இலக்கங்கள் அல்லது 2 முகத்தோற்றங்கள் தரப்படுகின்ற போது எங்களுக்கு பார்வைக்கு இருக்கக்கூடிய 3 முகங்கள் இருக்கும். பார்வைக்கு இருக்கக்கூடிய அந்த 3 முகங்களிலும் 2 இலக்கங்கள் பொதுவாக காணப்பட்டால் அவற்றை நீக்கி எஞ்சுகின்ற முகங்கள் எதிர்முகங்களாக அமையும். உதாரணமாக நாங்கள் இந்த வினாவை பார்ப்போம். இதிலே 5, 3, 2 ஆகிய இலக்கங்கள் காணப்படுகின்றன. இதிலே 2, 5, 4 காணப்படுகின்றன. 2, 5, 4 ஆகிய இலக்கங்கள் காணப்படுகின்றன. இரண்டிலும் பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கங்களை பார்ப்போம். 2 இங்கும் காணப்படுகின்றது, இங்கும் இருக்கின்றது. அதே போல 5 இங்கும் உள்ளது, இங்கும் உள்ளது. எஞ்சுகின்ற முகங்களை கவனியுங்கள். இதிலே 3 எஞ்சி காணப்படுகின்றது. அதே போல இங்கு 4 எஞ்சி காணப்படுகின்றது. முதலாவது வடிவத்திலே 3 என்ற இலக்கம் காணப்படுகின்றது, இங்கு 4. எனவே 3னுடைய எதிர்முகத்தில் இருக்கக்கூடிய இலக்கமாக 4 அமையும். இவ்வாறு இதொரு வகையான ஒரு தாயக்கட்டை தொடர்பான வினா. 2 பொதுவான முகங்கள் காணப்படுகின்ற போது அவற்றை நீக்கி எஞ்சுகின்ற அந்த தனி ஒரு முகம். 3 முகங்கள்லாம் எங்களுடைய பார்வையிலே இருக்கும். அதில் 2 முகங்கள் பொதுவாக இருக்கின்ற போது எஞ்சக்கூடிய தனியாக இருக்கின்ற அந்த முகங்கள் எதிர்முகங்களாக அமையும். இது இன்னொரு வடிவம். தாயக்கட்டையினுடைய அடுத்த வினா வகையை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு வினா தந்திருக்கின்றேன். இங்கு ஒரு தாயக்கட்டையினுடைய 3 முகங்கள் தரப்பட்டிருக்கின்றது. ஒரு தாயக்கட்டையினுடைய 3 வெவ்வேறு படிநிலைகள் அல்லது 3 வெவ்வேறு முகத்தோற்றங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட 3 முக வடிவங்களும் 3 படிநிலைகளும் அல்லது 3 முகத்தோற்றங்களும் ஒரே தாயக்கட்டையினுடைய வடிவங்கள். அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. கேட்கப்பட்ட வினா இலக்கம் 5னுடைய எதிர்பக்கத்திலே இருக்கக்கூடிய இலக்கம் என்ன? இலக்கம் 5இன் எதிர்பக்க இலக்கம். இதனை 2 வழிகளிலே செய்யக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு சொன்னால், ஒவ்வொரு முகங்களுடைய எதிர்முகத்தை பார்த்து அல்லது ஒவ்வொரு முகங்களிலும் இருக்கக்கூடிய எதிர்முக இலக்க ஜோடிகளை இனம் கண்டு 5னுடைய எதிர்பக்க இலக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அல்லது நேரடியாக பார்க்கலாம். எவ்வாறு சொல்லி
தெளிவுபடுத்துகின்றேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது வடிவம் ஒவ்வொரு இலக்கங்களுக்கும் எதிரே இருக்கக்கூடிய இலக்கங்களை முதலில் பார்ப்போம். இதிலே நான் இந்த 2 வடிவங்களையும் பார்க்கின்றேன். 2 வடிவங்கள், இது 3 வடிவங்கள் தரப்பட்டிருக்கின்றது. கட்டாயமாக நாங்கள் 3 வடிவங்களை பார்க்க வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு 2 வடிவங்களை வைத்துக்கொண்டு விடை எடுக்கலாம் என்றால் 2ஐயும் நாங்கள் பார்க்கலாம். அல்லது 3 முக வடிவங்களையும் தொடர்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருந்தால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் இந்த முதல் 2 வடிவங்களையும் எடுத்துக்கொள்கின்றேன். இதிலே 2 பொதுவான முகங்கள் இருக்கின்றது. முதல் 2 வடிவங்களிலும் 2 பொதுவான முகங்கள் இருக்கின்றன. 6 2, இங்கும் 6 2. எனவே எஞ்சுகின்ற 1 என்கின்ற இலக்கத்துக்கு எதிராக 4 இருக்கும். எஞ்சுகின்ற 1 என்கின்ற இலக்கத்துக்கு எதிராக 4 இருக்கும். ஆகவே நான் எழுதிக் கொள்கிறேன், 1க்கு எதிர்முகத்திலே 4 என்கின்ற இலக்கம் காணப்படும். இந்த 2 வடிவங்களை வைத்துக் கொண்டு எடுத்திருக்கின்றேன். அதே போல இந்த 2 வடிவத்திலையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 வடிவத்தை, மேலே இருக்கக்கூடிய இந்த வடிவம், கீழே இருக்கக்கூடிய இந்த 2 வடிவத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 4 6, 2 4 3. அப்ப இதிலே 2 முகங்கள் பொதுவாக இருக்கின்றது. இந்த 2க்கும் 2 முகங்கள் பொதுவாக இருக்கின்றது. இப்ப 2 நீக்கப்படுகின்றது, 4 நீக்கின்றேன், எஞ்சுகின்றது 6 3. எனவே 3னுடைய எதிர்ப்பக்கத்திலே 6 என்கின்ற இலக்கம் இருக்கின்றது. 3னுடைய எதிர்ப்பக்கத்திலே 6. இப்ப எங்களுக்கு 4 முகங்கள், 4 வடிவங்கள், எதிர்ப்பக்க ஜோடிகள் நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். 1னுடைய எதிர்ப்பக்க முகத்திலே காணக்கூடிய இலக்கமாக 4ம், 3னுடைய எதிர்முகமாக 6ம் இருக்கின்றது. கேட்கப்பட்ட வினா 5னுடைய எதிர்முகத்திலே இருக்கக்கூடிய இலக்கம் என்ன, 5னுடைய எதிர்முக இலக்கம் என்ன என்பதுதான். இதில் இலகுவாக எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 6 இலக்கத்திலே 4 இலக்கங்கள் இங்கு வந்திருக்கின்றது. எனவே இலக்கம் 5 காணப்படுகின்ற முகத்தினுடைய எதிர்முகத்திலே இலக்கம் 2 காணப்படும். இது ஒரு வடிவம். அதாவது தரப்பட்ட 3 முக வடிவங்களையும் 3 நிலைகளையுமே ஒன்றோடு தொடர்படுத்தி நாங்கள் ஏற்கனவே கற்ற விடயங்களை வைத்துக்கொண்டு பார்க்கின்றோம். அவ்வாறு இந்த செயல்முறையை பயன்படுத்தாமல் இன்னொரு செயல்முறையை நாங்கள் பயன்படுத்தலாம். அது இன்னும் இலகுவாக இருக்கும். எவ்வாறுன்னு சொன்னால், 3 முக வடிவங்கள் தரப்படுகின்ற போது, ஒரு தாயக்கட்டையினுடைய 3 படிநிலைகள் தரப்படுகின்ற போது, அவ்வாறு தரப்படுகின்ற போது ஏதாவது ஒரு முகம் பொதுவாக காணப்பட்டால், நன்றாக நினைவு கொள்ளுங்கள், 3 முக வடிவங்களிலும் ஏதாவது ஒரு இலக்கம் பொதுவாக காணப்பட்டால் அந்த இலக்கங்களுக்கு அருகருகே அமைந்த இலக்கங்களை முதலிலே எழுதிக் கொள்ளுங்கள். இந்த 3 வடிவத்திலையும் பார்த்தால் 2 என்கின்ற இலக்கம் 3 தாயக்கட்டைகளிலும் இருக்கின்றது. எனவே நான் என்ன செய்கிறேன் சொன்னால், 2 என்கின்ற இலக்கத்துக்கு அருகருகே அமைந்த இலக்கங்களை குறித்துக் கொள்கின்றேன். முதலாவது வடிவத்திலே 2 என்கின்ற இந்த இலக்கத்துக்கு அருகருகே அமைந்த இலக்கங்களாக 4ம் 6ம் காணப்படுகின்றது. அடுத்த வடிவத்திலே 6ம் 1ம் காணப்படுகின்றது. ஏற்கனவே 6 எழுதிவிட்டேன். எனவே 1ஐ எழுதிக் கொள்வோம். அதே போல இந்த வடிவத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இதிலே 2னுடைய அயலில் அமைந்த பக்கங்களாக அல்லது அயல் பக்கங்களாக 3 4 காணப்படுகின்றது. ஏற்கனவே 4 எழுதியிருக்கின்றேன். எனவே 3ஐ எழுதிக் கொள்கின்றேன். தற்போது இந்த வடிவத்தை கவனிங்க. இங்கு எழுதப்பட்ட விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். 2 என்கின்ற ஒரு இலக்கத்திற்கு அருகருகே அமைந்த இலக்கங்களாக 4 6 1 3 ஆகிய இலக்கங்கள் காணப்படுகின்றன. மொத்தமாக ஒரு தாயக்கட்டையிலே 6 முகங்கள் தான் இருக்கின்றன. ஏற்கனவே 2 4 இதோடு சேர்த்து 2 சேர்த்து 5 முகங்களுக்கான இலக்கங்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. நிச்சயமாக 2னுடைய எதிர்முகமாக இருக்கக்கூடிய இலக்கம் 5ஆக, இதற்குள் விடுபட்ட இலக்கம் என்னவோ அதுதான் விடியாக அமையும். இந்த தரப்பட்ட 2 என்கின்ற இலக்கத்துக்கு அயலிலே அமைந்த அல்லது அயற்பக்கங்களாக அமைந்த இந்த இலக்கங்கள் தவிர்ந்த இலக்கம் 5. எனவே 2னுடைய எதிர்முகத்திலே 5 என்கின்ற இலக்கம் காணப்படும். இது இன்னொரு வடிவம். 3 வடிவங்கள் தரப்படுகின்ற போது, ஒரு தாயக்கட்டையினுடைய 3 வடிவங்கள் தரப்படுகின்ற போது எவ்வாறு நாங்கள் எதிர்முகத்திலே அமைந்த இலக்கங்களை எவ்வாறு காண்பது என்பது தொடர்பாக ஒரு இலகுவான ஒரு வினா, அதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இவ்வாறாக தாயக்கட்டை தொடர்பான வினாக்கள் பல்வேறு வடிவங்களிலே வரலாம். ஒரு தாயக்கட்டை தரப்பட்டு வினாக்கள் தரலாம். அதே போல ஒரு தாயக்கட்டையினுடைய 2 வடிவங்கள் தரப்பட்டு வினாக்கள் அமையும். அதே போல ஒரு தாயக்கட்டையினுடைய 3 வடிவங்கள், 3 படிநிலைகள் அல்லது 3 வடிவ நிலைகள் தரப்பட்டும் வினாக்கள் அமையலாம். அவற்றை எவ்வாறாக நாங்கள் இலகுவாக செய்யலாம் என்பது தொடர்பாக கூறியிருக்கின்றேன். அதே போல சதுரமுகி தாயக்கட்டை 2 வடிவங்களையும் ஒன்றுடன் தொடர்புபடுத்துகின்ற போது இவற்றிலே விதித்த வடிவங்கள் தொடர்பாக
வினா வருவதுண்டு. உதாரணமாக விரித்த வடிவங்கள் தரப்பட்டு அவற்றை மூடி ஒட்டுகின்ற போது எதிர்முகங்கள் எவ்வாறு அமையும், அல்லது ஒரு தாயக்கட்டை தரப்பட்டு அது விரித்த வடிவமாக இருக்கின்ற போது எவ்வாறு சரியான முறையிலே அது விரித்த வடிவமாக காணப்படும் என்பது தொடர்பாக வினாக்கள் வருவதுண்டு. அவை தொடர்பாக அடுத்த காணொளியிலே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். நன்றி.